ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜெம்ஸ் காயினோட காம்போ கார்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து கியரில் சரிங்களா, கியரில் போயிட்டு பிக் ஆக்ஸ்ன்னு இருக்கும் சரிங்களா, இந்த இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கார்டு, அது கலெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கார்டு வந்து ஃபஸ்ட் எய்டு கிட், இதிலே தான் இருக்கும், கியர்லேயே தான் இருக்கும். கீழே வந்து இதாக இருக்குது சரிங்களா, இது செகண்ட் கார்டு. தேர்டு கார்டு வந்து இங்கே ஸ்பெஷல்ஸில் போயிருங்க சரிங்களா, ஸ்பெஷல்ஸில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ரிமெம்பரிங் டாஜின்னு இருக்கும் இந்த கார்டு சரிங்களா, இதையும் கலெக்ட் பண்ணிடுங்க. டெய்லி காம்போ கலெக்ட் ஆயிடுச்சு சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிக்சல்வர்ஸோட காம்போ கார்டு என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த க்ரீன் கலர் டிக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் எலிஜிபிள்னு அர்த்தம் சரிங்களா. அது என்ன அப்படின்னா எல்லா டாஸ்க்கையும் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஒரு கேம் இருந்து சொன்னீங்களா, ஃபைட் கேம், இது வந்து டெய்லி 2-3 டைம் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிக் வந்துடும் சரிங்களா. அது இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எண்டில் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காம்போ கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதை கிளைம் கொடுத்துக்கோங்க, ஆயிடுச்சு. இப்போ ரிவார்ட்ஸில் வாங்க, ரிவார்ட்ஸில் வந்துட்டு டெய்லி ரிவார்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கான ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது டெய்லி காம்போ ப்ளே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கார்டு வந்து ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் ஒன் சரிங்களா. செகண்ட் கார்டு வந்து லாஸ்ட் ரோவில் ஃபோர்த் ஒன் சரிங்களா. தேர்டு கார்டு வந்து செகண்ட் ரோவில் தேர்ட் ஒன். ஃபோர்த்து கார்டு வந்து ஃபஸ்ட் ரோவில் ஃபோர்த் ஒன் போட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு. செக் கொடுத்துருங்க. ஓகே, கிளைம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிக்சல்வர்ஸில் ஃபைட் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ. இதில் வந்து நம்மளோட இது பவர் ஜாஸ்தியானவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நம்ம ஃபைட் பண்ணி வின் பண்ண பார்க்கணும் சரிங்களா. ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க ஒரு 2-3 டைம். அப்போ தான் நமக்கு அந்த ஏர் ட்ராப் வந்து கிடைக்கும், அது டிக் ஆகும் சரிங்க, வெரிஃபை ஆகும் நம்ம அக்கௌண்ட் சரிங்களா. ஸோ இது எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபைட்டுக்குள்ளே போனோடனே ஃபைட் ஏ ஃப்ரெண்ட் ரேண்டம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ரேண்டம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு பொம்மை வரும். அந்த பொம்மையை சுற்றி ஒரு சில இடத்துல ஒரு இடத்துல வந்து ரவுண்டாக ஒன்று க்ரியேட் ஆகும் சரிங்களா. அந்த ரவுண்டில் நீங்கள் கிளிக் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் அது வந்து இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் ஆகும் அந்த ரவுண்டு. அந்த இடத்துல உடனே டேப் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதுதான் கேமு சரிங்களா. இந்த கேம் அப்படியே பார்த்துக்கோங்க நான் பண்ணுறத. ஃபெயிலும் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட லெவலை இந்த லெவலை பொறுத்து தான் வந்து நம்ம ஃபைட் பண்ண முடியும். நம்மளோட ஜாஸ்தியாக இருக்கவங்க ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்போ ஃபைட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ரேண்டம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மேலே டைமிங் ஓடிட்டுருக்கு. இவர் நம்மளோட எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கார் சரிங்களா. நீங்கள் ஆனால் விடக்கூடாது, நோ கிவ் அப். சூப்பர் கிக்கின். இப்போ ஒரு 4 கட்டம் வரும். இதில் வந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், க்ரீன் கலரில் ஆகணும். இல்லைன்னா மறுபடியும் நம்ம ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 டைம் வரும். ஓகே, ஒன்றில் ஓகே ஆகிட்டு. இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். மேலே தான் இருக்கும், நல்லா ஃபைட் பண்ணணும். ஸோ வின் பண்ணிட்டோம் சரிங்களா, விக்ட்ரி. இதுதான் இந்த கேம். இப்படி வின் பண்ணால் இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதே டைம் நீங்கள் ஏர் ட்ராப் ஈஸியாக வந்து எலிஜிபிள் ஆகிருவீங்க சரிங்களா. ஒரு நாளைக்கு 2 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் கேம் விளையாடுங்க சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.